தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் காஞ்சாபுரம் நெற்களத்தில் மலை போல் குவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி வணக்கம். அறுவடை நிறைவடைந்ததை தொடர்ந்து ஏன் இன்னும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் இருக்கிறது? இது குறித்து விவசாயிகள் என்ன தெரிவிக்கிறார்கள், அரசு அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதி என்பது விவசாயம் நிறைந்த பகுதி. குறிப்பாக வத்திராயிருப்பு, பூமாப்பட்டி, காஞ்சாபுரம், கம்பிப்பட்டி, மகாராஜபுரம், கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பிரதானமாக நெல் விவசாயம் என்பது நடைபெற்று வருகிறது. விவசாயத்தை நம்பி இப்பகுதி விவசாயிகள் தங்களது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை நெல் விவசாயம் என்பது சுமார் 6000 ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்யப்பட்டு தற்பொழுது அறுவடை பணிகள் என்பது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெற்களை காஞ்சாபுரம் பகுதியில் உள்ள நெற்களத்தில் அப்பகுதி விவசாயிகள் குவித்து வைத்துள்ளனர். இன்னும் அரசின் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் சுமார் ஒரு வாரத்திற்கு மேலாக நெற்கள் மலை போல் குவிந்து கிடக்கிறது. மேலும் திடீரென மழை பெய்தால் நெல்லை பாதுகாப்பதற்கு வேறு இடம் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் அரசு நெல் கொள்முதல் நிலையம் மூலம் ஒரு மூடை 2000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படும் நிலையில் தனியாரிடம் ஒரு மூடை ரூபாய் 1400 மட்டுமே விற்பனை செய்யப்படும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் பலமுறை தெரிவித்தும் இன்னும் அதிகாரிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இன்று திறப்போம், நாளை திறப்போம் என தங்களை அலைக்கழிப்பதாகவும் விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். உடனே மாவட்ட நிர்வாகம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோகன். ஜெயலானி, விவசாயிகள் என்ன தெரிவித்திருக்கிறார்கள்? ஏன் இன்னும் தாமதமாக நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் இருக்கிறது? மோகன், ஒவ்வொரு முறையுமே அறுவடை பணியின் போது இதே நிலைதான் நீடிப்பதாக விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். அறுவடை செய்ய துவங்கி 10 நாட்களுக்கு மேலாகியும் இன்னும் முன்கூட்டியே அரசு அதிகாரிகளிடம் தெரிவித்தும் அந்த நெல் கொள்முதல் நிலையத்தை முன்கூட்டியே திறப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தும் இது குறித்து அவர்கள் செவிசாய்க்கவில்லை எனவும் விவசாயிகள் தங்களது வேதனையை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு முறையும் இதே போன்று காலதாமதப்படுத்துவதாகவும் இதனால் தனியாருக்கு குறைந்த விலைக்கே தாங்களே நெல்லை விற்பனை செய்யக்கூடிய நிலை உள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உடனே இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்தி இன்றோ அல்லது நாளையோ உடனடியாக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோராயமாக காஞ்சாபுரம் நெற்களத்தில் எவ்வளவு டன் நெல்கள் தேக்கம் அடங்கி இருக்கிறது? தற்பொழுது கோடை நெல் அறுவடை பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சாபுரம் பகுதியில் மட்டும் சுமார் 150 ஏக்கருக்கு மேலான நெல் என்பது அறுவடை செய்யப்பட்டு தற்பொழுது அங்கு குவிக்க வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாது இன்னும் வத்திராயிருப்பு, ராமசாமியாபுரம், மகாராஜபுரம், தம்பிவட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாத நிலையே இருந்து வருகிறது. அப்போது விவசாயிகள் குறைந்த விலைக்கு தனியாரிடம் அந்த நெற்களை விற்பனை செய்யப்படும் நிலை என்பது இருந்து வருகிறது. அதிகப்படியாக தற்பொழுது காஞ்சாபுரம் பகுதியில்தான் மலை போல் நெற்களை அப்போது விவசாயிகள் குவித்து வைத்துள்ளனர். உடனே இதற்கு தீர்வு காண வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயலானி, நெல் கொள்முதல் நிலையம் இன்னும் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் விவசாயிகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது? தற்பொழுது இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாதன் காரணமாக அவர்கள் அந்த நெற்களத்தில் குவித்து வைத்த நெல்லை பாதுகாப்பதற்கு ஒரு நேரமே ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருந்து வருகிறது. மேலும் வத்திராயிருப்பு பகுதியில் அவ்வப்போது மழை என்பது பெய்து வரக்கூடிய நிலையில் அந்த நெல்லை தங்களால் பாதுகாக்க முடியவில்லை எனவும் அப்போது விவசாயிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் தொடர்ந்து இதுபோல் குவித்து வைப்பதன் காரணமாக அடுத்தடுத்து விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்யப்பட்டு அந்த நெற்களை அறுவடை செய்யப்பட்ட நெற்களை நெற்களத்தில் கொண்டு வருவதால் இன்னும் நாட்கள் நீடிக்கும் எனவும் உடனே அதிகாரிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காஞ்சாபுரம் நெற்களத்தில் நெற்கதிர்கள் மலை போல் குவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களையும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தொடர்பான விவரங்களையும் வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.